கேரளால ஒரு இளம் பெண்கள் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல காணாமல் போறாங்க. மறுபக்கம் கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு மைனிங், இல்லீகல் மைனிங் உடைய அந்த கோப்புகளை ஒரு பெண் எடுக்கிறாங்க. இறந்து போன அந்த பெண்ணுடைய தகப்பனே இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. ஒவ்வொருத்தரையா கடத்தி கொலை செய்வதற்கான ஏழைகள்ல இறங்குறாரு. ஒரு கிரைம் த்ரில்லர் தான். அதிலும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பல ட்விஸ்டுகளை உள்ளடக்கி உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் தான் வல்லதே வசத்து கல்லான். எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலையாளத்துல வெளியான வல்லது வசதி கல்லான் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். எந்த திரைப்படம் அப்படிங்கிறது இப்போ ஓடிடில அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கு, தமிழ்ல வெளியாயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த திரைப்படத்தை பாருங்க. ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸ் ஓரியன்டட் த்ரில்லர் மூவி ஜானர்ல தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. பொதுவா கேரள சினிமால எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா இந்த போலீஸ் த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் இந்த திரைப்படத்தையும் எடுத்திருக்கிறாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் தான். அதிலும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பல ட்விஸ்டுகளை உள்ளடக்கி உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் தான் வல்லதே வசத்து கல்லான். சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படம் துவக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பையனை ஒரு கவுன்சிலிங்ல உட்கார்ந்துருக்கான். அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. கேரளால நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. அவருடைய பையன் எதனால கவுன்சிலிங் வந்தான், அதன் பிறகு அந்த கவுன்சிலர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் அந்த கதையுடைய துவக்கம் அப்படிங்கிறது அமையுது. கேரளால ஒரு இளம் பெண்கள் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல காணாமல் போறாங்க. அந்த கேஸை நம்ம போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது விக்டிமுக்கு ஆதரவாக செயல்படாம யாரு அந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்களுக்கு ஆதரவா பணம் வாங்கி கொண்டு இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த குற்றத்தை மறைக்கிறாங்க. அதனால ஒரு நிரபராதி பல ஆண்டுகள் தண்டிக்கப்படுறார். இப்படியாக ஒரு பக்கம் கதை நகர்ந்தாலும் கூட மறுபக்கம் கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு மைனிங், இல்லீகல் மைனிங் உடைய அந்த கோப்புகளை ஒரு பெண் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அவங்களுக்கு நிறைய தொலைபேசி மூலமாக த்ரெட் வருது. அந்த த்ரெட் அப்படிங்கிறது அவருடைய உயிரையே காவு வாங்கிருது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அந்த குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ற அதே போலீஸ் தான் ஏற்கனவே நடந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விட்ட நபர். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ இறந்து போன அந்த பெண்ணுடைய தகப்பனே, அந்த படத்தோட ஹீரோவே இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அப்படி தொடங்கும் போதுதான் அதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையா கடத்தி கொலை செய்வதற்கான ஏழைகள்ல இறங்குறாரு. இப்படி பல முடிச்சுகளை ஒன்னொன்னா அவருக்கிறாரு இயக்குனர். அப்படி அவிழ்க்கும் போதுதான் நிறைய கதையுடைய போக்கு அப்படிங்கிறது பல கோணங்கள்ல நகர்ந்தாலும் கடைசியில ஒரு இடத்துல முடியுது. சரி, இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இயல்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலு சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் ட்விஸ்ட், சஸ்பென்ஸ் எல்லாம் வருதோ அதற்கு ஒரு சேரார் போல அந்த காட்சி அமைப்புகளும் இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த திரைப்படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க அந்த நரேஷன், ஒவ்வொரு ட்விஸ்டையும் அவிழ்க்கும் போது அதன் பின்னாடி நகர்த்தக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த திரைப்படத்துடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் போன வேகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லாதது அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா ரொம்ப சீன்ஸ்லாம் ரொம்ப லாகிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில காட்சிகள்ல நம்மளால ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான சில காட்சி அமைப்புகள்லாம் இருந்தது கொஞ்சம் மைனஸா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம என்னதான் கிரைம் த்ரில்லரா இருந்தாலும் லாஜிக் அப்படிங்கிறது கிரைம் த்ரில்லர்ல மிஸ்ஸே ஆகக்கூடாது. ரொம்பவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஓவராலா அந்த திரைப்படம் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னாக்க, ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அமேசான் பிரைம்ல ஓடிடில இந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கலாம். இன்னமுமே ஒரு சில திரையரங்குல இந்த திரைப்படம் ஓடிட்டு இருந்தாலும் தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு வர்த்தா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஓடிடில தமிழ்ல அழகா நீங்க இந்த சீரீஸை நீங்க பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸுக்கும் இது பிடிக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு வல்லதே வசத்த கல்லான் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன்.
மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.